வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் நம்ம 45th சம் பார்க்க போகிறோம். ஹிந்துஸ்தான் கம்பெனி லிமிடெட் இன்வாய்ஸ் கூட்ஸ் டு ஹிட்ஸ் பிலகவி பிரான்ச் அட் காஸ்ட் ப்ளஸ் 25%. The branch sells goods only on cash basis. All the cash received being remitted to head office account by the branch regularly. இங்கே இந்த வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The branch sells goods only on cash basis. இப்போ இங்கே கேஷ்க்கு மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவாங்க, கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ கீழே டெட்டாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, goods sent to branch 40,000, goods returned by a branch 1,800, stock at a branch 8,000, petty cash opening வந்து 250, cash sales 58,700, cash sent to by head office for expenses, salary, rent, petty cash 5,600, 2,500, 475, stock at a branch 31st 12, closing stock 48,000, closing petty cash வந்து 185. Create a Belagavi branch account. Sum number 45. Branch name வந்து Belagavi. Branch account. Debit column, credit column, particularஸ்லாம் எழுதிக்கோங்க. சரி, இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். எப்போ இங்கே என்ன எழுத சொல்லியிருப்பேன்? டு பேலன்ஸ் ப்ரா டவுன் அப்படின்னு எழுதிட்டு கொஞ்சம் இடம் விட்டுட்டு டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச். கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் வந்து 40,000. நமக்கு வேறு இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேறு கொடுத்துருக்காங்க, அதனால் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை த பிரான்ச் 1,800. கூட்ஸ் ரிட்டர்ன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நான் எழுத சொல்லியிருக்கேன். பை கூட்ஸ் ரிட்டர்ன்டு 1,800. நெக்ஸ்ட்டு ஸ்டாக், ஓப்பனிங் பெட்டி கேஷ் இருக்குது. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கை இங்கே தான் எழுதுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் 8,000, பெட்டி கேஷ் 250. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 8,250 இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கேஷ் சேல்ஸ் நம்ம இங்கே என்ன எழுதுவோம்? பை பேலன்ஸ் ப்ரா டவுன் அப்படின்னு போட்டுட்டு பை பேங்க் கேஷ் சேல்ஸ் எழுதிக்கலாம். கேஷ் சேல்ஸ் வந்து 58,700. இங்கே என்ன தரமாட்டாங்க? கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் வராது. ஏன்னா இந்த பிரான்ச் வந்து எல்லாமே கேஷ்க்கு தான் சேல்ஸ் பண்ணுது. அதனால இங்கே நம்ம கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது கேஷ் சேல்ஸ் போட்டாச்சு. கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ்க்கு இங்கே என்ன எழுதுவோம்? டு பேங்க் அப்படின்னு போட்டுட்டு ஃபார் எக்ஸ்பென்சஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. சேலரி, is 5,600, rent 2,500, petty cash 475. மொத்தம் இதனுடைய டோட்டல் 8,575. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? ஸ்டாக் அட் பிரான்ச், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எழுதலாம் நம்ம பை பேலன்ஸ் கேரி டவுன் ஸ்டாக் வந்து 48,000. அடுத்தது பெட்டி கேஷ், க்ளோசிங் பெட்டி கேஷ் இருக்குது 185. இப்போ 48,185. ஓகே, அதில் இருக்கிற கொடுத்துருக்க எல்லா இதுவும் போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இங்கே காஸ்ட் ப்ளஸ் 25%. அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஓப்பனிங் ஸ்டாக் 48,000. அதுக்கு ஸ்டாக் ரிசர்வ் ஆப்போசிட் சைடில் க்ளோசிங்க்கு ஓப்பனிங்கில் கண்டுபிடிக்கணும். டு ஸ்டாக் ரிசர்வ்
க்ளோசிங் ஸ்டாக்குக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கில் ஸ்டாக் ரிசர்வ் கண்டுபிடிக்கணும். அப்போ 48,000 இன்ட்டு 25 டிவைட் 125 எவ்வளோ வருதோ அது எழுதிக்கோங்க. 9,600. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு க்ளோசிங்கில் ஸ்டாக் ரிசர்வ் கண்டுபிடிப்போம். பை ஸ்டாக் ரிசர்வ். ஸ்டாக் ரிசர்வ் வந்து 8,000க்கு கண்டுபிடிக்கணும். 8,000 இன்ட்டு 25 டிவைட் பை 125 1,600. ஓகேவா? கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் இருக்கா, இதுக்கு நான் லோடிங் ஆப்போசிட் சைட் போட சொல்லியிருக்கேன். பை கூட்ஸ் சென்டுன்னு போட்டு லோடிங் அப்படி போடுங்க. லோடிங் அப்படின்னு போட்டுட்டு நமக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 40,000 இருக்குது. 40,000 இன்ட்டு 25 டிவைட் பை 125 இதுக்கு போட்டிங்கன்னா கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அதுக்கு ஆப்போசிட் சைடில் லோடிங் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்க, 8,000 கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது கால்குலேட்டரை போட்டு பார்த்துக்கோங்க. 8,000. இப்போ இன்னொரு பை கூட்ஸ் ரிட்டர்ன்டும் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம லோடிங் இங்கே போட வேண்டியிருக்கும். டு கூட்ஸ் சென்ட் போட்டு லோடிங். ஸோ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சுக்கு வந்திருந்தால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் லோடிங் போடுறோம். கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் இருந்தால் அதுக்கும் இங்கே இன்வாய்ஸ் ப்ரைஸ் இருந்தால் போடணும். அப்போ இந்த 1,800 இன்ட்டு 25 டிவைட் பை 125 போட்டோம்னா 360. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டாக் ரிசர்வில் இன்வாய்ஸ் ப்ளஸ்க்கு இன்வாய்ஸ் ப்ரைஸ்க்கு ஆப்போசிட் எப்படி கால்குலேட் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் வந்து 1,18,285. அது எங்கேயோ போஸ்ட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் டு ப்ராஃபிட் பிரான்ச் மேட் எ ப்ராஃபிட் 51,500. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் நமக்கு ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம். பிரான்ச்லேயே ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு சில சம்ஸ் அதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.